இது தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா யூ வந்து நமக்கு வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா டெல்டா எஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. ஆக்சுவலி நம்ம வந்து கியூ பிளஸ் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, அது ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா அது தனியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் கூட வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, தனியாக வந்து இருக்குது. அப்போ தனியாக இருக்க சிஸ்டம் வந்து வேலை செஞ்சிருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டம் தான் வேலை செஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டம் வந்து வேலை செஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கியூ மைனஸ் டபிள்யூ தான். அதாவது சிஸ்டம் வேலை செஞ்சதுன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து வரும். அப்போ கியூ மைனஸ் டபிள்யூ. அப்போ டெல்டா யூ வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும்போது நமக்கு எப்படி மாறும், கியூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா, ஸோ கியூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் பிகாஸ் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஹீட்டால வந்து நடக்குது. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒரு தெர்மல் ஃபிளாஸ்க் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த தெர்மல் ஃபிளாஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டாக தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது அப்போ அங்கே ஒர்க் நடந்தது, ஒரு இடத்துல ஒர்க் நடந்தது அப்படின்னாலே அப்போ நமக்கு என்னன்னா டெல்டா எஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து இருக்கும். டெல்டா எஸ் வந்து சேம் வேல்யூவாக இருக்கும். ஆர் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். நெகட்டிவாக வரது வந்து நமக்கு வந்து சான்ஸ் கிடையாது. அப்போ ஒர்க் நடக்கும்போது நமக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா படி டெல்டா எஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, டெல்டா எஸ் நமக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா டெல்டா யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் நடக்குது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஒர்க் நடந்தது அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு ஆல்வேஸ் நமக்கு எப்படி பார்த்தா டெல்டா எஸ் வந்து நமக்கு வந்து ஒன்று நமக்கு சேமாக இருக்கும், இல்லை நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நமக்கு வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணதுனால டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும்.